Hello everyone, welcome to CP channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல உளுந்த வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல்ல வெள்ளை உளுந்த 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. இந்த உலக்குக்கு ஒரு உலக்கு உளுந்து எடுத்துக்கிறேங்க. இப்போ 2 ஸ்பூன் அரிசி சேர்த்துக்கலாங்க. பச்சை அரிசியோ புழுங்கல் அரிசியோ நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இதை அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ லேசா தண்ணி தெளிச்சு விட்டுறலாங்க. ரொம்ப தண்ணி ஊத்தினா எண்ணெய் ரொம்ப பிடிக்குங்க. இப்போ பாருங்க, உளுந்து அரைச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த அரைச்ச மாவுல நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் இஞ்சி மிளகு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்னைக்கு இதில் சேர்க்கலைங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணி லைட்டாக தொட்டுட்டு வடையை தட்டிடலாங்க. இப்படி செஞ்சால் மாவு ஒட்டாமல் வருங்க. பிகினர்ஸ் கூட இந்த வடையை ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ என்ன நல்லா சூடாயிருச்சுங்க. இதில் ஒவ்வொரு வடையை நம்ம போட்டுடலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மறு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க வடை.
இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம தயிர் வடையும் சாம்பார் வடையும் இதில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ தயிர் தாளிக்கிறதுக்காக நம்ம இதில் கடுகு, உளுந்து, அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா தாளித்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வடையில தாளிச்சு வச்சிருக்கிற தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த தயிர்ல கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தயிர் வடை கடையில் உள்ள மாதிரி அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. இப்போ மேலே நம்ம மிச்சர் தூவி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம தயிர் வடை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இன்னொரு வடையில் நம்ம சாம்பார் ஆட் பண்ணிக்கலாங்க. சாம்பார் வடைக்காக இந்த சாம்பார் வடையும் கடையில் உள்ள மாதிரியே அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம சாம்பார் வடை தயாராயிருச்சு. உங்க வீட்லயும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.